எல்லாருக்கும் நமஸ்காரம். புதுக்கோட்டை காணொளி நிகழ்நிலை சபைக்கும் அதன் அமைப்பாளர் சாலை சிவராஜனுக்கும் இன்று எனது முத்திப்பெருரியை பரிவிறக்கம் செய்ய வந்துள்ள சாலை ஆனந்த முதலியாருக்கும் எனது மனம் கனிந்த நமஸ்காரங்கள். அளவிலா பக்தி ஆர்வ பரவசத்துடன் நாம் எதிர்நோக்கியுள்ள தெய்வமகளின் பிச்சையாண்டர் திருவிழா பாசுரத்தில் அவர்கள் தங்கள் திருச்சரித அம்பலானித செயல் நிகழ்வுகளையும் மற்றும் நமக்கு அருளி வருகின்ற மாட்சிமை தாங்கிய தவச்செயல் விளைவுகளையும் அதனையெல்லாம் பற்றி முத்தான வரிகளாக எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். இந்த பாசுரத்தில் அவர்களின் மிக முக்கிய சரிதத்தையும் இதனில் பார்க்கிறோம். பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாராரே, பிச்சைக்கு வந்தவர் பேரூரற்றவர், அவர் பேரூர் எல்லாம் பெற்ற பெரும்பேர் பெம்மானவர். பிச்சைக்கு வந்தவர் பேரூரற்றவர், அவர் பேரூர் எல்லாம் பெற்ற பெரும்பேர் பெம்மானவர். பிச்சைக்கு வந்தாரே. பேரூரற்றவர் என்று தங்களை பற்றி இதில் பாடுகிறார்கள். இது ஏன் இப்படி பாடி வருகிறார்கள் என்று ஆதிமான்மீயத்தில் தெய்வம் வரைவதில் ஆதி அந்தமில்லாத அனாதியான அக்காணி மொழி ஏகநாயக பரிபூரண புராதன கடுங்கார நிர்விகார ரகித வஸ்துவானது யுகுத்தறிய முடியாத ஒரு நெருக்கதாளால் எக்காலத்தும் அதற்கு நிகரே இல்லாத சுத்த சைதன்ய தனிப்பெருங்கருணை கொண்ட தெளிவான நாட்டத்தினாலே தாம் வெளிப்பட்டே ஆக வேண்டும் என்று கடுங்கார ஒரு விசும்புதல் கொண்டு வரம்புகோடற்ற எல்லை காண முடியாத கடூர வெளத்துடன் படர் விரிந்து எழுந்து இந்த பேரண்ட முகடுவரை தடாவி நின்றது. பேரூரற்றதானு என்ற தான் தோன்றியா இப்படி எழுந்து அண்ணாண்டமெல்லாம் நிறைந்த ஒரு தனித்தலைமை பெருமதியாக வந்த இந்த பாரப்பெரிய பருவத பராபரத்தை இன்று நாம் நம் குலதெய்வமாக பேரூரெல்லாம் பெற்ற பெரும்பேர் எம்பெருமானாக போற்றி வைத்தான் இந்த பாடல் வரிகள் எதிரொலிக்கின்றது. அடுத்த தவாரிக்க வரிகளில் அச்சரம் தாண்டி ஏகாட்சர நாயகர், அச்சரம் தாண்டி ஏகாட்சர நாயகர், அச்சுதன் தானும் ஆனந்த கூடாத்துடன் பிச்சைக்கு வந்தாரே, வீடு தேடி பிச்சைக்கு வராரே என்று பாடி வருகிறார்கள். பேருரற்ற ஏகநாயகமாக வந்த மகதியின் ஆதிமூல ஆவி கருக்குகை மேவி இந்த முழு அண்டத்தையும் படைத்து நம்மையும் படைக்க வேண்டி திட்டமிட்ட போது மனித கோலம் எடுத்து மனித கோலம் எடுத்து வந்துள்ள நம் எல்லோரின் ஆன்மாவும் ஆதியில் தூளமில்லாது வாழ்ந்திருந்த ஜீவளவள நாட்டிலேயே பரபிரம்ம இரசக்தி நமக்கு அமானிதம் என்ற 3 அச்சர ஏகாட்சர முச்சுடராக உடல் ஊமை உயிர் என்று நம் ஞான அகரத்துறை அறிவு பெருக்க உலாவிற்காக நம்முள் சீதனமாக பதித்தது. மனித கோலம் எடுத்து வந்துள்ள நம் எல்லோரின் ஆன்மாவும் ஆதியில் தூரமில்லாது வாழ்ந்திருந்த ஜீவள நாட்டிலேயே பரபிரம்ம இறைசக்தி நமக்கு அமானிதம் என்ற 3 அச்சர ஏகாட்சர முச்சுடராக உடல் ஊமை உயிர் என்று நம் ஞான அகரத்துறை அறிவு பெருக்க உலாவிற்காக நம்முள் சீதனமாக பதித்தது. அப்படி அது தந்த அறிவினால்தான் ஞானத்தை பெறும் விதிப்பு ஆர்வத்தினை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த அருள் வல்லமையை மெய்வெடிகுல மக்கள் பெற்றதனால்தான் நம்மை ஏகோமய ஆனந்தகுலமாக்கி சாலை வாழ்ப்பதி மக்கள் ஆக்கியிருக்கிறார்கள். அந்த மெய்வழி மக்கள் குழாத்துடன் தான் இன்று நம்மிடம் நம் பாவத்தை வாங்கி சங்கரிக்க பிச்சைக்கு வந்துள்ளார்கள் என்று இந்த பாடல் வரிகள் காட்டுகிறது. அடுத்து பிச்சை தமக்கிட்டால் பெருவாழ்வு வருமென்று
பிச்சை தமக்கிட்டால் பெருவாழ்வு வருமென்று நிச்சய திருகுமாரை நேமியின் ஏவலா பிச்சைக்கு வந்தாரே என்று பாடி வருகிறார்கள். ஏழைகளுக்கு பிச்சை அளிப்பதை தர்மம் என்று உலகம் போற்றுகிறது. ஆனால் அந்த பிச்சையை, அந்த தர்மத்தை தேவாதி தேவ ஆதிமூல பரமேஸ்வரருக்கே நாம் மிக்க பணிந்து அவரின் திருவடி கமலங்களில் சமர்ப்பிக்கும் போது அந்த தர்ம செயல் நமக்கு எத்தனை தவப்பெற்றினை தரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிச்சை ஏற்கும் தேவை அவர்களுக்கு இல்லை என்றாலும் நாம் பிச்சையை அவளுக்கு இட்டால் இது நம் மெய்வழி மக்களுக்கு பெருவாழ்வு தரும் என்று அந்த தெய்வம் அதனை தெய்வம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்த பழம்பெரும் நிச்சய திருமறைகளும் அதன் கர்த்தர்களும் தெய்வங்களுக்கு ஒரு அன்பார்ந்த ஆணையிட்டதாக தெய்வம் இந்த பாடலில் வருகிறார்கள். நிச்சய திருமறை நேமி என் ஏவாளால் பிச்சைக்கு வந்தாரே, வீடு தேடி பிச்சைக்கு வராரே. அப்படி வரும்போது நாம் அவர்களுக்கு ஈவது என்பது ஒரு அரும்பெரும் தவச் செயலாக மாறுகிறது. அதனால் நமக்கு மாபெரும் தவமரம் ஏராளமாக வருகிறது. இதனை தெய்வம் நம் வேதத்தில் விளக்குகிறார்கள். நமக்கு தெய்வம் எத்தனையோ அருள்ஞான அருள்பொழிவாக நமக்கு தந்துள்ள அருட்செல்வம் அகிலமெங்கும் கிடைக்காத ஈடு இணையற்ற பொக்கிஷமாக உள்ளது. இதற்கு விளையாக நமது வாழ்நாள் முழுதும் சம்பாதித்த நமக்குரிய சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு தர்மமாக வழங்கினாலும் அவர்கள் நமக்கு தந்துள்ள ஞான வைப்பிற்கு ஈடு இணை என்பது எதுவும் இல்லை என்று எடுத்துக்காட்டி அமுதபோதத்தில் தெய்வம் பாடியிருப்பதை நாம் பார்க்கிறோம். வேணும் விராட் பிரம்ம நிஜ வைப்பென்றாக்கால் தெய்வங்களுடன் வேணதெல்லாம் கொடுத்தேனும் வாங்குவாயே. அந்த வைப்பை பெற வேண்டுமென்றால் தெய்வங்களுடன் உன்னிடம் இல்லதையெல்லாம் கொடுத்தேனும் வாங்கே என்று அனுபவத்தில் பாடுகிறார்கள். அந்த தவ விளைவனை நாம் அவளிருந்து பெற்றுவிட்டால் நம்மை பார்த்து கலங்காத யமன் கலங்கி கதிர்வான் என்று பாடுகிறார்கள். கலங்காத யமன் கலங்கி கதறலாகும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் திரும் அறிவு செல்லும் நமது மெய்ஞான அறிவை உயர்ந்தாங்கச் செய்யும் என்றும் பாடியிருக்கிறார்கள். அதே பாசுரத்தில் வானமத காமத்தேன் வந்தே வாய்க்கும் பழமறையின் கடல் நாவில் அறையாய் மோதும் கொடிதழைத்து கற்பகமாய் நீ ஆவாய் என்று பாடியிருக்கிறார்கள். அதனால்தான் அடுத்த பாசுரத்தில் இளையேனா தமக்கு இதழ் குளங்கூடி தழைத்தேரி மலைமாலை எனவாரும் பலபால நல நெய்த பிச்சைக்கு வந்தாரே என்று பாடியிருக்கிறார்கள். திருப்பாவின் அடுத்த வரிகளில் தூள பிணிக்குளம் வேறரு தோட்டிட மேல வல நாடு விட்டறிங்கி இங்கு பிச்சைக்கு வந்தாரே, வீழடி பிச்சைக்கு வராரே என்று வருகிறது. தெய்வமான்மியத்தில் இதை பற்றி பிறவியனும் கரைகாணா அகண்ட இருட்கடலில் பலபலவாம் மதங்கள் மூழ்கியுள்ள அவை அனைத்தும் மெய்யுன் முடியப்பெற்ற ஓர் அகமிய பெரிய வலையை விரித்து வாரியெடுத்து கொண்டு இறுதி காலத்து தீர்ப்பினாக இப்போது வரும் தருணமாவது என்று வரைந்துள்ளது. ஆதிமூல தேவனே நம்மை பிறவிப்பிணில் இருந்து விடைக்கவே அவதானம் செய்து வந்திருக்கிறார்கள் என்று சூட்சமமாக காட்டுகிறது இந்த வரிகள். இது பற்றி தான் அதே சமயம் இதை பற்றி இன்னும் மேலும் கூறுகையில், பரமபதத்தை உமக்கு அளிக்க கங்கணம் கட்டியிருக்கும் யாம்
உன் இக சௌபாக்கியத்தை நினைக்காமலா போய்விடுவோம்? உன் இக சௌபாக்கியத்தை நினைக்காமலா போய்விடுவோம் என்று அருளி நம் தூளப்பிணியையும் நீக்கி நம்மை இக சௌபாகியத்தில் ஏற்றுவேன் என்று பக்குவமாக அவ்வப்போது திருவாய் மலருவார்கள். அடுத்த பாசுர வரிகளில் கார்க்கும் தீ கை கொண்டோர் கார்த்திகை என விண்டு, கார்க்கும் தீ கை கொண்டோர் கார்த்திகை என விண்டு, வேற்றூரை ஆச்சாலை விடுதி விடுதியாக பிச்சைக்கு வந்தாரே, விடுதடி பிச்சைக்கு வராரே. இது நம் ஜீவ ஆன்மாவை சொர்க்கபதிக்கு ஏற்ற நம் ஜீவ அனல் மாறாவண்ணம் நம்மை காத்து நம்மை ஜீவப்பிராணமாகச் செய்து வருகின்ற அந்த காக்கும் தீ கை கொண்ட கார்த்திகேயரின் முத்தாய்ப்பான பெருங்கருணை திருச்செயில் எடுத்துக்கொள்ளும் பாடல் வரிகளாக உள்ளது. சாலைக்கு ஆண்டவர் வந்து தம் மக்களுடன் கூடியிருந்து வாழ்ந்த வரலாற்றில் தம் மக்களுடன் கூடியிருந்து வாழ்ந்த வரலாற்றினில் நிறைய செய்திகள் உள்ளது. அதனில் ஒரு செயலை குறித்துதான் அண்டர் பதியையர் தொண்டர் கூழாத்துடன், அண்டர் பதியையர் தொண்டர் கூழாத்துடன் வண்ட வில்லிகள் பேய்கள் கண்டு கலங்கிட பிச்சைக்கு வந்தாரே. தாம் ஆட்கொண்ட மெய்வழி மக்களின் பாவச்சேற்றை போக்க ஆண்டவர்கள் பெருங்கருணை கொண்டிருந்தார்கள். பிள்ளைகளின் பாவங்கள் வளர்த்தப் பெற்று சங்காரம் செய்ய பல முறைமைகளை எடுத்து வைத்தார்கள். மேலும் மெய்வழி மக்கள் சாலையை விட்டு வெளியில் சென்று புழங்கிவிட்டு மீண்டும் ஆலயத்துக்கு திரும்பி வரும்போது, வெளியூர் பிள்ளைகள் தரிசனிக்க வரும்போதும் ஆலய முகப்பிற்கு சென்று முதலில் தங்கள் முகத்தில் தீர்த்தம் போட்டுக்கொள்ள உத்தரவாகியிருந்தது. இதனை குறை தவிர புனல் வீச்சு என்று ஆண்டவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஜெயப்பிராணமானவர்களுக்கு காஷாயம் தீர்த்தம் தந்த பிறகே அடக்கம் செய்ய உத்தரவிட்டிருந்தார்கள். நீதி திருமணத்தின் போது மணமக்களை பற்றி இருக்கும் துர்திருஷ்டிகள் ஏதேனும் இருந்திருந்தால் அதனையெல்லாம் போக்கிட மாவிலை மற்றும் வேப்பிலை தீர்த்தம் போடப்பெறுகிறது. அது நேரம் நாம் தெய்வத்தை பிரார்த்தனை செய்து வேண்டுகோள் தியானம் செய்த பின்பு ஜீவம் அருவநீர் வழங்கும் முறைமையும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கள் தம் ஒரு வாக்கியத்தில் வெளியிலே இருந்து சாலைக்கு தரிசனிக்கு வருகின்ற நம் பிள்ளைகளுக்கு ஆலயத்தில் நுழைய முன்னர் தீர்த்தம் போட்டு ஏற்றுக்கொள்கிறோமே, அது எதற்கு? பாவத்தில் பிறண்டு உருண்டு வரும் அவர்கள் ஆத்மாவில் பாவச்சையை வந்து எப்படியும் படிந்துவிடக்கூடாது என்று துர்திருஷ்டிகளை சங்கரித்து சுத்திகரிப்பு செய்ய எம் தவறு உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்கிறோம் என்று அருளியிருக்கிறார்கள். அடுத்தடுத்து வரும் அற்புத வரிகளில் இளையேனா தமக்கு இதழ் குளங்கோடி தடை தேறி, இளையேனா தமக்கு இதழ் குளங்கோடி தடை தேறி மலை மாலை என வாரும் பல பல நலநீத பிச்சைக்கு வந்தாரே. 1973 தமிழக தலைமை பொறியாளராக இருந்த மெய்யுடைய ரத்தின சபாபதி அனந்தர் தனக்கு வந்த ஓய்வூதிய தொகையில் ₹1,00,000 அப்படியே எடுத்து வந்து திருமாலையில் தெய்வம் அவர்கள் திருவடியில் ஜீவரட்சிப்பு காணிக்கையாக வைத்தார். தான் வைக்கும் காணிக்கை பலருக்கும் தெரிந்தால் தற்பெருமைக்காக வைப்பதாக இருக்கும் என்பதனால் அடக்கமாக இருக்க வேண்டும் என்று இப்படி திருமாலைகள் யாருக்கும் தெரியாமல் சென்று எடுத்து தெய்வங்களிடம் சாப்பிட்டார். ஆனால் இதை கண்ட ஆண்டவர்கள் நகாரடிக்க சொல்லி அனைவரும் அழைத்து தெரிவித்தார்கள். இவன் எம் மீது எவ்வளவு உயிர் பிடிப்பு கொண்டிருந்தால் இவ்வளவு பெரிய தொகையான தம் ஓய்வூதிய தொகை முழுவதையும் இப்படி ஜீவரட்சிப்பு காணிக்கையாக எடுத்து வந்து எம்முன் வைத்திருப்பான் என்பதை சுட்டிக்காட்டி அருளினார்கள். அதுபோன்று இன்னும் சில மூத்த பிரியர்களும் ஆண்டவர்களும் தங்கள் வாழ்நாளில் சம்பாதிக்கும் இகப்பொருள்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையாவது ஜீவரட்சிப்பு காணிக்கையாக வைக்க விரும்புவதாகவும் அதை ஏற்கும்படியும் வேண்டி வந்தனர். இது போன்ற ஒருவர் தெய்வங்களுடன் தம் ஜீவரட்சிப்பு காணிக்கையை ஏற்க வேண்டி நின்றபோது பிறந்த ஆண்டவர் வாக்கியத்தில், நீங்கள் இப்போது ஜீவரட்சிப்பு வைக்க வேண்டும் என்று இப்படி வேண்டி நிற்பதால்
எப்போதும் நீங்கள் சதா பிடிப்பு கொண்டுள்ள இந்த உலகப் பொய்ப்பொருளில் ஒரு 1000 ரூபாய் மட்டும், அதாவது 4 காசுக்கு சாமானை மட்டும் ஜீவரட்சி காணிக்கையாக நாம் இப்போது ஏற்றுக்கொள்கிறோம் என்று உத்தரவு செய்தார்கள். யோசித்து இப்போது எம் சம்மதத்தினை இப்படி தெரிவிக்கிறோம் என்றும் அறிவித்தார்கள். மேலும் சண்டை களைகிற நேரத்தை விலை குறைத்து விற்பது போல இதனை செய்துள்ளோம். மெய்ப்பொருளை 4 காசுக்கு சமமாக்கி பொய்ப்பொருளை கொண்டு பெறுவதென்றால் இது இறைவனின் கருணை என்று நீ நினைக்க வேண்டும். லேசாக நினைத்தால் அதோ வரிதானே. உன்னை எப்படியும் ரட்சித்தே தீர வேண்டும் என்றே இப்படி செய்கிறோம். இதுபோன்று ஜீவரட்சு செயலை உலகம் தோன்றியது முதல் எந்த பாரவான்களாவது 4 காசுக்கு சமமாக எடுத்து வைத்தது உண்டா? கிடையாதே. க்ஷண நேரத்தில் யமனின் கையை தட்டிவிட்டு உன்னை தெய்வலோகத்துக்கு மீட்பித்து எடுத்துச் செல்லும் தவவல்லபம் எம்மிடம் பெருக்கெடுத்து உள்ளதாலேயே இப்படியெல்லாம் எடுத்து வைத்து உன்னை ரட்சிக்கிறோம். இந்த அபார பிரம்ம விதியை உன் நினைவில் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் என்று அறியினார்கள். நமது சிவராஜர் எழுதிய அடுத்து வரும் மகோன்னத வரிகளில் தாங்கள் யார் என்பதை எடுத்து வைக்கின்றார்கள். பிரம்மஸ்த கூடத்து பிரம்ம ஆரூபணி, பிரம்மஸ்த கூடத்து பிரம்ம ஆரூபணி, பிரம்மஸ்வரூபராய் பேருலகொருய, பிரம்மஸ்வரூபராய் பேருலகொருய பிச்சைக்கு வந்தாரே. அண்டாண்டத்தை உண்டாக்கிய ஆதிமூல ஆவியே தேவவுலக மக்கள் விடாது தொடர்ந்து வைத்த வேண்டுதல்படி திட்டமான 3 முக்கிய காரியமாய் இந்த பேருலகம் உய்ய நமது தேவர்கள் இந்த நிலவுலகில் அவதரித்தார்கள். ஜீவேசர் வித்தே ஜடத்தினுள்ளே இருந்த பிரம்ம அருள்வித்தானது அருள்விச்சற்ற ஆவிரூபம் கொண்டு கருக்குடை மனைகூடத்தில் இருந்து உசும்பி நிகரற்ற பொலிவு கொண்டு எழும்பி மாயா உடம்பெடுத்து மெய்ரூபமாக இந்த பொய் மனுரூபம் எடுத்து பேருலகோர் உய்ய விதிவாச வீடு வேட தோற்றமாக வந்துள்ளார்கள் என்று ஆதிமான்மியத்தில் வரைந்திருக்கிறார்கள். அதில் தமது அமலானிக வெதும்பு வடிவு பொதையினுள்ளே கிடந்த ஆமன் வித்தாதியோயவு சுவாச புசும்புதலனுடைய ஜீவோனதைய கண்ண ஆதார ஆதிமூல ஆவியானது வித்தே ஜட அருள் வித்தாகவென்று கருவறை வந்து தங்கிய அங்கே தமது ஆவியினை அதனதற்கு தகுவனபடி பங்கு செய்து தந்து தாமங்கே மறைவுமாக இருந்து வரும். அது காலாகாலமோடைய கடைநாள் ஆகிவிட்ட அதனால் அந்த ஆதிமூல கருவிராட் பிரம்மவித்து இந்த மண் பரப்பினை வாடாநெறி நீதி நடுத்தீர்ப்புக்கு மேலும் எந்நாளும் அதனுடன் தொடரும் ஜீவதேகத்தினோர் எல்லோரும் இப்பவும் பிறப்பெடுத்து வந்துள்ளவர்களுக்கெல்லாம் தம் வர ஆதீனத்தை பதிப்பிக்க வேண்டிய கடமைக்காகவும் இன்று சந்திரசாப கணக்குப்படி அது இந்நாளாக ஆகிவிட்டதாலே அந்த மாயா உடம்பெடுத்து மனுவேட உருவமாக தோற்றமாக வந்தது என்று மெய்விழி தெய்வமான்மத்தில் ஆங்காங்கு வரையப்பெற்றுள்ளது. இந்த காரணத்தினாலேதான் பிரம்மஸ்த கொடுத்து பிரம்ம அருவணி பேருலக மக்கள் மெய்மை அடைய வேண்டுமென்றே அவதரித்து வந்துள்ளார்கள் என்பதை இந்த பாடலில் சொல்கிறோம். அடுத்த வரிகளில் தெளிவுடை மதமேலாம் திரட்டி கொண்டிருந்தீவன் கலியுக தலையுக பயிரேற்ற பிச்சைக்கு வந்தாரே. காலகாலமாக எவ்வளவோ தெளிவுடை மதங்கள் வந்திருக்கின்றன. எத்தனையோ மதங்கள் எத்தனையோ பெரியோர்களால் அரும்பாடுபட்டு ஸ்தாபிக்கப் பெற்றுள்ளன. நமது தெய்வங்கள் தங்கள் மெய்மறித்து ஸ்தாபித்த வரலாறு மிக அசாத்தியமானது. மதம் என்ற ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கில் தெய்வம் அவர்கள் மெய்வழி என்ற இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கவில்லை. மெய்ஞானத்தை போதிக்க அவர்கள் இவ்வுலகிற்கு வந்தபோது பல மாணாக்கர்களுக்கு பலவித பூரிப்பான மெய்ஞான போதனைகளை செய்து வந்தபோது
மெய்வழி தெய்வ மாணாக்கர்கள் எல்லோரும் இயல்பாகவே ஒரே குடும்பமாக ஆகி இருந்தார்கள் என்றாலும் மெய்வழி மெய்ஞான இயக்கத்தில் இணைந்து அதில் தொடரும் மெய்வழியை சேர்ந்த எல்லோருக்கும் இந்த மெய்வழி தங்கள் பூர்வீக மதத்தின் மறுமலர்ச்சியேதான் இன்று இப்போது மெய்வழியாக வந்துள்ளது என்று மெய்வழி தம் மதத்துக்கே உரியதாக சொந்தம் கொண்டாடும் எண்ணம் இயல்பாகவே எல்லாரின் மனதிலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அப்போது நடந்த பல நிகழ்ச்சிகள் வாயிலாக தெய்வம் தொடர்ந்து அறிந்திருந்தார்கள். மெய்வழி என்பது ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ உரிமையும் தொடர்பு உள்ளது அல்ல என்று எல்லாரையும் உணரச் செய்து விட வேண்டும் என்று தீவிரமாக அன்றே சிந்தித்து திட்டமிட்டார்கள். அதனால் நமது மெய்வழி மதமானது தனித்த அலாதியான புனித மதம் என்று அவர்களுக்கு உணர வைப்பான் வேண்டி ஒரு நாள் கிபி 1968 ஆண்டில் திடீரென்று நமது மெய்வழி மெய்மதத்துக்கு மரடு கைதண்டா சாலையாண்டவர்கள் மெய்மதம் என்ற நாமத்தினை இட்டு தமது மகாசபையில் அறிவித்தார்கள். அவதார புருஷர் தோன்றும் போது அவர் மெய்ப்பாதையில் அப்போது அவருக்கு உதவ ஏற்கனவே நித்தியமுத்தராக உலகில் முன்காலத்தில் வாழ்ந்த ஆண்டவர்கள்தான் இப்போது இவருடன் வந்து மெய்வழி பிள்ளைகளாக பிறக்கின்றனர் என்ற செய்தியை வேத சரித்திர சமயங்கள் தீர்க்க தரிசனமாக திட்டமாக கூறி வைத்துள்ளனர் என்பதை மெய்வழி குல மக்கள் எல்லோரும் உணர வேண்டும். அந்த பிரம்ம ஆதி ஊழி விதி திட்டப்படிதான் நாம் எல்லோரும் வந்து இந்த மெய்மதத்தில் இன்று குழுமியிருக்கிறோம். நமது பிரானவர்களின் மெய்வழி பிரச்சார ஆரம்பத்தில் இஸ்லாமிய மக்களை விட தமிழின மக்களை தான் அதிகமாக கவர்ந்து எடுத்தது. அதற்கு காரணம் இளமையிலேயே தெய்வர்கள் கற்றிருந்த தமிழ் நூலினை பற்றிய ஞான அறிவுதான். தமிழ் மொழியான வேதங்களான சைவ வைணவ நூல்கள் முதல் சுத்த வாக்கியம், கீதை, குறள், வாசிஷ்டம், சித்தல் பாடல்கள் வரை அத்தனையும் அவர்கள் அறிந்ததும் படித்ததும் தெரிந்ததுமாகவே இருந்தது. அதனால் சைவ வைணவ மத கருத்துக்களின் அடிப்படை உண்மைகளை பற்றி அதன் மெய் தெளிவு பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறும் வல்லபம் ஆண்டவர்களுக்கு இருந்தது. சர்வமத வேத குருவாக இப்போது எழுந்தொளி வந்து பல மதத்தினையும் ஆட்கொண்டாலும் இஸ்லாமிய பிள்ளைகளை ஆட்கொள்ளும் போது இஸ்லாமிய அரபு நூலில் உள்ள ஞான வார்த்தைகளை விரித்து இது இப்படி இன்னதென என சொல்லி ஞான அறிவை ஊட்ட வேண்டியவர்கள் ஆனார்கள். அவர்களுக்கோ உருது மொழி துளி கூட தெரியாது. இஸ்லாமிய வேதங்களோ உருது மொழியுடன் பிணைந்திருந்தது. அதனால் பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று ஒரே நாளில் ஒரே இரவில் உருது மொழி முழுவதையும் மொத்தத்தையும் பயின்று விட்டார்கள். அதன் பிறகு அதில் உள்ள ஞான சொற்களை எடுத்து அகண்டாகார ஞான குரான் வரிகளிலிருந்து ஞான செல்வ பிரவாகத்தை இப்படியெல்லாம் எடுத்து எந்தெந்த வரையில் சொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் பிரித்து எடுத்து கூறி இஸ்லாமிய மக்களையும் பரிபூர்ணமாக அன்று ஆட்கொண்டார்கள். இஸ்லாமிய தத்துவ ஞானற்பார்களை அவர்களே ஏற்றி பாடியுள்ள இஸ்லாமிய மக்களை அவர்களே ஏற்று பாடி இஸ்லாமிய மக்களையெல்லாம் பிரமிக்க வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சிகள் ஆண்டவர் வரலாற்றில் மிக்க முக்கியத்துவம் பெறுகின்றன. அவர்கள் ஏற்றியருள தவ்ஹீது காமில், தவ்ஹீது மக்காம் போன்ற முழுக்க அரபு சொற்கள் கொண்ட தமிழ் ஞான பாடல்கள் எங்கும் காண கிடக்காத ஒரு அரிய ஞான பொக்கிஷமாகும். நமது ஆதிமை உதய பூர்ண வேதாந்தத்தில் வரிக்கு வரி அரபு சொற்பதிகளையும் காணலாம். துவக்க ஆரம்ப காலத்திலேயே சைவம் வைணவம் என்ற இரு மதத்தினரில் பலரை பூரணமாக அன்று ஆண்டவர் எளிதில் ஆட்கொண்டார்கள். உயிர் பிடிப்பு கொண்ட ஞான செடுலாகவும் பலர் ஆண்டவர்களும் அப்போது இருந்தார்கள். ஆண்டவர் ராஜகம்பீரம், திருப்பத்தூர் ஆசிரமங்களை ஏற்படுத்தியிருந்த காலத்திலேயே ஆண்டவர்கள் எங்கு சென்றாலும் அவர் கூடவே ஒருபுறம் பஞ்சக்கச்சம் அணிந்து முறையான பட்டை நாமம் போட்ட வைதிக கோலத்துடன் திருவேங்கட ஐயங்காரும், மறுபுறம் சைவகுலத்தை சேர்ந்தவரும் நெற்றியில் பட்டைப்பட்டியாக விபூதி பூசி தரித்துக் கொண்டிருப்பவருமான கல்யாணம் சுந்தரம் பிள்ளையும் பக்தீஸ்வரத்தையுடன்
பக்தி சிரச்சுடன் கைகட்டி உடன் வருவார்கள். ஆண்டவள் எங்கு எழுந்தருள்வதாய் இருந்தாலும் இப்படி இவருடன் எழுந்தருள்வார்கள். ஆண்டவர்கள் இப்படி இந்த 2 சைவ ஐதீக கோலம் கொண்ட மக்களை சீடராக கொண்டு தெய்வங்களின் இருபுறமும் அவர்கள் உடன் ஒட்டி இவர்கள் வருவதைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியமும் அதிசயமும் அடைவார்கள். இப்படி கிறித்துவ, இஸ்லாமிய, சைவ, வைணவ மக்களெல்லாம் திரட்டி ஆட்கொண்டு ஞானப்பயிர் வளர்த்து அவர்களுடன் பின்னி ஒன்றிருந்த பாசநேச வரலாற்றின் முத்தாய்ப்பாக இவையெல்லாம் அன்று திகழ்ந்தது. தெளிவோடே மதமெல்லாம் திரட்டி கொடுந்தீவன் கலியோக தலையட்டு தலையோக பயிரேற்ற பிச்சைக்கு வென்றாரே என்று அதனால்தான் பாடி வைத்தார்கள். அடுத்தோறும் மந்திர பாசுர வரிகளில் ஆல பொன் அரங்கத்தை அரசர் எடுத்துக்கொண்ட ஆல பொன் அரங்கத்தை அரசர் எடுத்துக்கொண்ட கால செலவில் விட்ட காரணத்தால் இன்று பிச்சைக்கு வந்தாரே எழுதேடி பிச்சைக்கு வராரே என்று வருகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பேயே தெய்வ வரலாற்றை பற்றி கூறும் கிரேக்க ஆழத்தரசி எஸ்கிளாஸ் தீர்க்கதரிசி மனம் கலங்கி கூறும் தீர்க்கதரிசனத்தில் சமூகத்தாயம் அவர்கள் தமது இராஜாங்க காலனியை அரசாங்க சண்டை தேவைக்கு ஒப்படைத்துவிட்டு மாலை மயங்கும் நேரத்தில் தமது பதிகிழந்து வலசு வாங்கி வெளிவருவார்கள் என்று கூறியுள்ள தீர்க்கதரிசனம் ஒரு நாள் நிறைவேறியது ஆக வேண்டியது ஆயிற்று. இஸ்ராயேலும் ஒப்புக்கொண்டபடி தங்கள் இராஜாங்கத்தை காலி செய்துவிட்டு தெய்வங்கள் வெளிவந்த போது 1942 ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி மதுரை பொன்னரங்க தேவாலயம் மற்றும் விடுதிகளின் சாவிகளை வாங்கிட வைஸ்ராய் ஆட்கள் வந்து நின்றார்கள். ஆண்டவர் திருமாளிகை சாவியை அவருடன் கொடுக்கும்போது பிள்ளைகள் ஓவென்று கதறினர். ஆண்டவர் அனைவரையும் தேற்றினார்கள். பாஞ்சாலையை விட்டு பிரியும் போது அங்கத்தின் எண்ணிக்கை 880 பேர் தான் இருக்கும். மதுரை பழஞ்சாலையை விட்டு கலங்கிய உள்ளத்துடன் தம் பிள்ளைகளுடன் வெளியேறி வந்த அந்த சம்பவம் அப்போது ஆண்டவர்களை மட்டுமா கலங்கச் செய்தது? ஆண்டவர்களை பின்தொடர்ந்து வரும் அந்த தீர்க்க தரிசனம் கூட அல்லவா இந்த காட்சியை துல்லியமாக எடுத்துக்கூறி கலங்கி நின்றது. சோனாவின் காரில் ஆண்டவர்கள் ஏறி அமர்ந்து கிளம்புவதை பார்த்து நிறைநீதி சமூக தாயகம் அவர்கள் ஆங்கில போர் முகத்திற்கு தம் பதியை பறிகொடுத்து விட்டு மாலை மயங்கும் நேரத்தில் தம்முடைய பதியிழந்து முகமூடியிட்ட ததத்தில் ஏறிச் செல்வார்கள் என்று படம் பிடித்து இந்த தீர்க்கதரிசனம் கூறுகிறது. அப்போது ஆண்டவர்கள் எங்கே என்று முடிவு செய்யாமல் தம் மெய்வழி பிள்ளைகளின் குடும்பங்களுடன் பழஞ்சாலையை விட்டு வெளியே வந்து ஆழ்ந்து சிந்தித்து நின்றார்கள். பழஞ்சாலையை காலி செய்துவிட்டு வெளியே ஆண்டவர் கிளம்பி வருகிறார்கள். அப்போது மதுரை மெய்வழி சொக்கலிங்கானந்தர் தம் காரை ஆண்டவர் திருமுன்பாக நிறுத்தி ஏறிடும்படி வேண்டுகிறார். ஆண்டவரும் காரில் ஏறி அமர்கிறார்கள். சாரதி ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் சோனா ஆண்டவரை பார்த்து காரை எங்கே விட வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் எங்கே போவது என்று பதில் கூற முடியாத ஒரு நிலையில் இருப்பதைக் கண்டு சோனா விக்கி விக்கி அழுகிறார். காஸ்டீரிங்கள் தலையை சாய்த்து விட்டு தேம்பி அழுகிறார். நிலை தடுமாறி காரை ஸ்டார்ட் செய்யக்கூட முடியாமல் குமர்கிறார். தெய்வங்கள் அவரை தட்டி சமாதானம் செய்கிறார்கள். இந்த காட்சியினை வேதப்பாடலில் ஆண்டவர் அன்று சாரதி சொம்ம சொக்கலிங்க நாடத்தில் நிலை தடுமாறினாரே என்று வேதநூல் பக்கம் 355 குறிப்பிடுகிறார். எங்கெல்லாமோ செல்லாம் என்று யாரோ என்னென்னவோ சொன்னார்கள். ஆண்டவர்களோ இத்தனை குடும்பங்களுடன் எங்கே தங்குவது என்று ஒன்றும் புரியாமல் தவித்தார்கள். பழஞ்சாலையை காலி செய்யும் பணியின் வேகம் நடந்து கொண்டிருக்கும் போதே மெய்வழி சைந்தவ அந்த தெய்வத்திடம் பணிந்து வந்து நின்று புதிய இடம் தேடும் இடைவெளி காலத்தில் தம் மாளிகையிலேயே வேந்தன்பட்டிக்கு வந்து எல்லோரும் தங்குபடி வேண்டி இருந்தார். அவர் தம் ஜமீனில் வந்து தங்குபடி
கேட்டிருந்த அந்த வேண்டுகோளை தெய்வம் அன்று ஏற்றுக்கொண்டு அங்கு செல்ல முடிவு செய்தார்கள். அதனால் வண்டியை வேந்தன்பட்டி ஜமீனுக்கு விடச் சொன்னார்கள். அங்கு சென்று எல்லோரும் தங்கினர். வேந்தன்பட்டியில் பல நாட்கள் உருண்டோடிக் கொண்டிருந்தன. இந்த நாட்களில் மதுரை மெய்வழி சொக்கலிங்க அனந்தர் தமது காரில் ஆண்டவர்களை அமரச் செய்து சாலைக்கு புதிய இடத்தை தேர்ந்தெடுக்க பல பகுதிகளை எல்லாம் இரவு பகலாக சுற்றி சுற்றி பார்க்கச் செய்தார்கள். ஆங்கில குடிவிட்டு அது நேர்கெழுது நோக்கி, ஆங்கில குடிவிட்டு அது நேர்கெழுது நோக்கி, தாங்கி தொண்டமான் சீமை தமிழ்நாடு வந்த பின் பிச்சைக்கு வந்தாரே, வீடு தேடி பிச்சைக்கு வராரே. இந்த நேரத்தில் சிவகங்கை அரண்மனையே ஆண்டவர்களுக்கு அதை கரையம் தர தயாராக இருப்பதாக தகவல் வந்தது. ஆனாலும் ஆண்டவர்களுக்கு எதுவுமே மனதில் திருப்திகரமாக அமையவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் காலம் சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு சில நாட்களிலேயே ஆழ்ந்து சிந்தித்து திடீரென்று ஒரு முடிவு எடுத்தார்கள். 7 ஆண்டுகளுக்கு முன்னர் தெய்வம் அவர்கள் தம் பிள்ளைகளுடன் அவர்களுக்கு காஷாய தீட்சை அருள நார்த்தாமலைக்கு சென்றிருந்த போது தம் சீடர் ஒருவரின் அழைப்பின் பேரில் அங்கு அருகில் இருந்த பாப்பனாட்சி அவர்களுக்கு சாதாரணமாக பார்வையிட சென்றபோது அவர் உள்ளத்தில் ஓர் இனிமையான தவ நினைவானது மனதில் வந்து ஓடி அன்று அப்போது நின்றதை கண்டு ஆச்சரியமடைந்தார்களாம். இப்போது அந்த நேரத்தில் அவளுக்கு அந்த பூமியை பற்றிய நினைவு சாதாரணமாக அவள் மனதில் ஒரு சிந்தி ஓட்டமாக திரையிட்டு அப்போது ஓடிய போது, இதனை ஏன் இப்போது அதை நாம் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று சிந்தித்து அதனால் ஒரு முடிவு செய்து இரவோடு இரவாக முக்கிய பிள்ளைகளை மட்டும் அழைத்து கொண்டு தாங்கள் மட்டுமே சென்று மீண்டும் அந்த இடத்தை பார்வையிட்டார்கள். ஆண்டவர்களுக்கு அந்த ஊரல்மலைக்காட்டை எப்போதும் தர தயாராக இருப்பதாக மெய்வழி கல்யாண சுந்தரம் பிள்ளை அன்று ஆண்டவரிடம் தெரிவித்திருந்தார்கள். அவர் அதை தெய்வங்களுக்கு இப்போதும் தர உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். அதனால் தெய்வமும் இதுவே சரி என்று நினைத்து அதையே வாங்கிட முடிவு செய்து அவ்விடம் மீண்டும் சென்று அவரை பார்த்து பேசி கையில் எடுத்து சென்ற தோல்பைகள் இருந்து ஒரு தொகையை எடுத்து கொடுத்துவிட்டு உடனே கரையை முடிப்பதற்கான மற்ற வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லி திரும்பிவிட்டார். அன்று முதல் இந்த ஊழல் மலைக்காடு ஆண்டவர்களுக்கு சொந்தமானது. எல்லோரும் அன்றைய தினமே அடுத்தடுத்த தினமே அந்த காட்டுக்கு வந்தனர். பழஞ்சாலையிடம் காலி செய்ய பெற்றிலிருந்து எண்ணி சில வாரங்களிலேயே ஊழல் மலைச்சாரல் மேல்வீச்சாலை ஆண்டுகளில் வந்து சேர்ந்தது. ஓங்கி தொண்டவான் சீமை ஊரல் மலை காட்டில் ஆங்காலணி உண்டாக்கி அனந்தக குலத்தந்தை இன்று பிச்சைக்கு வந்தாரே, வீடு தேடி பிச்சைக்கு வாராரே. அரசாங்கத்தால் வெளியேற்ற பெற்று ஒரு வனாந்தர காட்டுக்கு வலசு வாங்கி வருவார்கள் என்று தீர்க்க தரிசனம் இப்படி இந்த வனாந்தர காட்டுக்கு தெய்வர்கள் அன்று வர வேண்டியதாயிற்று. காணூரல் மலைவன காணக காட்டுக்குள் தானும் மக்களும் பண்ண சாலை உண்டாக்கி பின் பிச்சைக்கு வந்தாரே. இந்த காணூரல் ஊரல்மலைச்சாரலை சீர்திருத்தி ஒரு புது சாலையாக மாற்ற மெய்வழி தெய்வமும் மெய்வழி மக்களும் பட்ட பாடு மிக மிக அசாத்தியமானது. புதிய எல்லையில் தெய்வம் சாலையை அமைத்த விதத்தை படிப்படியாக பார்க்கும்போது அது மிக மிக வியப்பானதாக இருக்கிறது. இது பிரம்மசக்தியின் ஆற்றல் தான் என்று கூறினால் அதில் எதுவும் மிகையில்லை. இந்த கானகத்தை ஆண்டவர் வாங்கும்போது ஒரு கண்மாய் மட்டும் இருந்தது. வடக்கிலும் வடகிழக்கிலும் ஒரு ஏர் இருந்தது.
35 ஏக்கர் விஸ்தீரண நிலப்பகுதி ஆனாலும், இது 35 ஏக்கர் விஸ்தீரண நிலப்பகுதி ஆனாலும் அதை சுற்றிலும் காடுதான் இருந்தது. ஆனால் தரிசு நிலம் சேகரமாய் ஏராளம் இருந்ததால் பல்லாயிரம் மக்கள் புழங்கும் அளவுக்கு வியாபித்திருந்தது. அதனால் திரண்டோறும் அனைவரும் ஏற்றுக்கொள்ள சாலை பூமியில் நிறைய அன்றே இடமிருந்தது. ஆண்டவர் இங்கு வந்தபோது அந்த இடத்தை சுற்றிலும் மக்கள் நெருக்கம் எதுவும் இல்லை. ஆண்டவர் இங்கு வந்தபோது அந்த இடத்தை சுற்றிலும் மக்கள் நெருக்கம் என்பது எங்குமே இல்லை, எதுவுமே இல்லை. போக்குவரத்து வசதியும் கூட துளியும் இல்லாமல் இருந்தது. பாதைகளும் இல்லை. திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில் இருக்கும் சத்தியமங்கலம் வந்தாலும் அந்த காலத்திலே இந்த பகுதியை சேர்ந்த எவரும் இது பாப்பனாச்சி வயல் இதுதான் என்று இந்த குக்கிராமத்தை அடையாளம் காட்டக்கூட ஆள் யாரும் அப்போது இல்லை. இங்கு வருவதற்கு சரியான வழிப்பாதையும் கிடையாது. உள்ளே வந்தாலும் முட்களும் புதரும் நிறைந்திருக்கும். ஒரு ஒத்தடை பாதையில் நடந்துதான் உள்ளே வர வேண்டும். அந்த ஒத்தடை பாதையை கூட முதலில் அப்போது ஆண்டவர் உருவாக்கியே உள்ளே வந்தார்கள். பழஞ்சாலையில் இருந்து ஆண்டவருடன் வந்த மெய்வழிப்பள்ளிகளின் குடும்பங்கள் அனைத்தும் அப்படியே இந்த காட்டுக்கு வந்தது. பழஞ்சாலையிலிருந்து ஆண்டவருடன் வந்த மெய்வழிப்பள்ளிகளின் குடும்பங்கள் அனைத்தும் அப்படியே இந்த காட்டுக்கு வந்தது. அப்போது வந்த தீர்க்கதரிசன குறிப்பு இதையும் எடுத்துக்காட்டி கூறுகிறது. அதில் ஞானவித்துக்கள் அவருடன் கூடவே தொடர்ந்து நடந்து வந்து வயல் அறுவடை செய்கின்ற காலத்தில் வனாந்திர காட்டுக்கு குடியேறினார்கள். அப்போது மழையும் பெய்து கொண்டிருந்தது என்று அடிபேருகை என்ற வீரபிரம்மம் தீர்க்கதரிசனம் நிறைவேறி அன்று காட்டியது. ஊரல்மலை காட்டுக்கு ஆண்டவர் முதலாக 1942ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி வரும்போது ஒரு வழித்தடத்தை அடையாளமாக கொண்டு அவளே முன்னால் நடந்து வந்தார்கள். பிள்ளைகளும் அந்த வழித்தடம் பற்றி பின்னாலே கூடவே நடந்து வந்தார்கள். அந்த பாய்தான் சாலையில் இன்றளவும் பயன்படுத்தப்படுகிறது. வந்தவுடன் நிலப்பகுதியை ஒழுங்குபடுத்த திட்டங்கள் பலவற்றை துரிதமாக தெய்வம் வகுத்தார்கள். முதல் வேளையாக ஆண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வரைந்து கொடுத்து அதை மட்டும் உடனே சுத்தம் செய்ய சொன்னார்கள். ஒரு லாரி நிறைய சவுக்கு மரம் வரவைத்து அதை கொண்டு நீண்ட பெரிய கொட்டையை 100 அடி நீளத்தில் போட்டனர். அதில் மணல் மறைப்பு தட்டியும் கட்டி அதில் தங்கினர். அங்கிருந்த பழைய குடிசை ஒன்று ஆண்டவர்கள் திருமாளிகையாயிற்று. இப்படி வந்தவுடன் இங்கு ஆலய நிர்மாணம் செய்யக்கூட இடம் எதுவும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனாலும் உடனடியாக அங்கு தேவ திருச்சபை நடத்த ஆரம்பிக்க வேண்டும் என்று தெய்வம் முடிவு செய்தார்கள். அப்படி அங்கு வந்த 12ஆவது நாள், அதாவது பழஞ்சாலையை விட்டு வந்த 35ஆவது நாள் அங்கு சபையை கூட்ட அனைவருக்கும் அழைப்பு அனுப்பச் சொன்னார்கள். அருகிலுள்ள பிள்ளைகளுக்கு உடனே தகவல் தந்து வரவைத்து 1942ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் நாள் உயரமான கொடிக்கம்பம் அமைத்து கொடியேற்றமானது திட்டமிட்டபடி 12 தினத்தில் ஏற்றப்பட்டது. அதனால் அங்கு வனாந்தரத்தில் சத்திய நகர காலனியை உண்டாக்கி எங்கள் கூடாரம் எடுத்து கொடியேற்றுவார்கள் என்று தீர்க்கதரிசனம் ஒன்று நிறைவேறியது. இப்படி அன்று மெய்வழி மக்கள் அனைவரும் ஒன்று கூடிய நிலையில் அந்த ஊரல் மலைக்காட்டில் மெய்ஞான கொடியை தெய்வம் ஏற்றினார்கள். மின்னல் வேகத்தில் இந்த மாற்றம் நிகழ்ந்தது. தங்களுடன் கூட வந்த பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு தம்மை முதல் வரிசையில் விடுதிகளை ஒதுக்கீடு செய்தார்கள். தம்மை சுற்றி தங்களுடன் கூட வந்த பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு தம்மை சுற்றி முதல் வரிசையில் விடுதிக்கு இடம் ஒதுக்கீடு செய்தார்கள். ஒரு மரத்தடியில் அந்த குடும்பங்கள் தங்கி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தினை மேடு பள்ளங்களை செதுக்கி தரையாக்கி விடுதிகளை கட்டிக்கொண்டார்கள். ஏற்கனவே அங்கிருந்த ஒரு கிணறு தீர்த்த கிணறு ஆயிற்று. பக்கத்தில் உள்ள பூத்திரிப்பட்டி கண்மாய் மற்றும் பாறை தண்ணீரை தான் எல்லோரும் மற்ற பழக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டியிருந்தது. அடுத்து ஆண்டங்கள் அமர்வதற்கு தென்னங்கீற்றினால் வேயப்பட்ட ஒரு சிறு கூரை, ஒரு சிறு பன்னகசாலை ஆயிற்று. பக்கத்தில் இருந்த மிக சிறிய ஒரு இடம்
ஒரு சிறிய இடம்தான் ஆண்டவர் தங்கும் திருமாளிகைக்கு என்று வேயப்பட்டது. இதை கூட தீர்க்கதரிசனமாக ஓலையால் வேயப்பட்ட கொடிலை அமைப்பார்கள் என்றும் கர்த்தரின் ஆலயம் மரத்தாலான இலைகளினால் வேயப்பட்டிருக்கும் என்று தாவீது நாயகம் தீர்க்கதரிசியில் கூறுகிறார். இதன் பிறகு வெளியூர் மெய்வழி பிள்ளைகள் தெய்வத்தை தேடி கானகம் வரத் தொடங்கினர். மின்னல் வேகத்தில் இந்த ஆலய இடமாற்றம் நிகழ்ந்துவிட்டதால் வெளியூரில் இருந்த பல மெய்வழி பிள்ளைகளுக்கு ஆண்டவர்களின் புதிய ஆசிரமத்தின் சரியான விவரமும் தகவலும் உடனே போய் சேரவில்லை. பழஞ்சாலையை காலி செய்துவிட்டு ஆண்டவர் திருச்சி பக்கத்தில் எங்கோ ஒரு காட்டில் குடிசை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் மெல்ல மெல்ல அவளுக்கு செய்தி தெரிய வந்தது. மிகுந்த கவலையில் ஆழ்ந்துவிட்ட மெய்வழி பிள்ளைகள் எப்படியாவது ஆண்டவர்களை தேடி வந்து தரிசித்து விட வேண்டும் என்று புறப்பட்டு இந்த ஊரல்மலை காட்டு தேடி ஒவ்வொருவராக வரத் துவங்கினார்கள். பழஞ்சாலியில் ஆண்டவர்கள் குடியிருந்தவர்கள் வெறும் 20 குடும்பம்தான். ஆனால் ஊரல்மலைக்கு மெய்வழி சாலை வந்த பிறகு 100க்கும் மேற்பட்ட அதிகமான பிள்ளைகள் மெல்ல மெல்ல சாலைவாசிகள் ஆகி வந்தனர். ஆண்டவர் பெருமையை உணர்ந்து அவர்களுடன் கூடவே இருக்க வேண்டும் என்று இப்போது பிள்ளைகள் விரும்பினர். வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் மிக எளிமையாக அவர்கள் வாழ்வதற்கு பொருளாதார செலவுகளை சிக்கனமாக செலவு செய்ய ஆண்டவர் அனைவரையும் பழக்கினார்கள். 1942 சாலையில் மண்ணாலும் ஓலையாலும் வேயப்பட்ட இந்த விடுதியின் அடக்கத்தொகை ரூபாய் 25 மட்டும்தான். அதுவும் ஆண்டவரே செலவு செய்து கட்டிய பிறகுதான் பிள்ளைகளுக்கு அந்த குடிசைகளை தந்தார்கள். அங்கு மண்ணாலான குடிசையை கட்டிக்கொண்டு எல்லோரும் வாழ்வார்கள் என்று கூட அந்த தீர்க்கதரிசனங்கள் அடையாளம் காட்டினர். ஆண்டவர் அன்று அமைக்க துவங்கிய அந்த மண்ணாலான குடிகள் வர வர ஞானப்பிரகாச ஒளி பெருக்கெடுத்து வீசி தேவலோக பண்டக சாலையாக காட்சி தர துவங்கியது. பாதுகாப்பு கருதி சாலையை சுற்றிலும் முள் அரண் போடப்பட்டது. இதை பற்றியும் சுற்றி முள் அரண் போடப்பட்டிருக்கும் என்று தீர்க்கதரிசனங்கள் கூறுகிறது. அதுவரை பெரும்பாலும் மெய்வழி சபையில் தனந்தர்களும் பெரிய அதிகாரமே மெய்வழியில் சேர்ந்து இருந்தனர். இங்கு வந்த பிறகுதான் அந்த நிலை மாறிற்று எனலாம். மலமளவென்று 1944 அங்கத்தினர் எண்ணிக்கை 1700க்கு மேல் ஆயிற்று. திரும்பத்தூர், ராஜகம்பீரம் ஆசிரமங்கள் இரண்டிலும் மொத்தம் அங்கத்தினர்கள் சேர்ந்து 450க்குள் தான் இருந்தது. மதுரை பழஞ்சாலையில் அங்கத்தினர் எண்ணிக்கை 850க்கு மேல் போகவில்லை. ஆனால் ஊரல்மலைக்காட்டில் மெய்வழிச்சாலை வந்த பிறகு கிடுகிடு என்று அங்கத்தினர்கள் சேர்ந்தனர். தீர்க்கதரிசன ஞான திருஷ்டியில் ஆண்டவர்கள் இந்த காணத்துக்கு வந்த பிறகு உறுப்பினர்கள் அதிவேகமாக சேருவார்கள். அங்கே ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்படுவார்கள். அங்கத்தினர்களின் நம்பர் முழு விலாசத்துடன் சேர்த்து 17 வைத்திருப்பார்கள் என்று கூடும் மாமரைகள் என்று கூட மாமரை தீர்க்கதரிசனங்கள் குறிப்பிடுகின்றனர். ஆண்டவர்கள் பெருமையை உணர்ந்து நாடங்களிலும் இருந்து பல ஊர்களிலும் இருந்து மெய்ஞான இச்சையுடைய பல்லோர் சதாகாலமும் ஆண்டவரை தரிசிக்க எந்த நேரமும் இருபோலாக வந்த வண்ணம் இருந்தார்கள். ஆண்டவரும் சளைக்காமல் சதாகாலமும் ஆலயத்தில் எழுந்தலிருந்து தரிசனம் தந்து அமுது வழங்கி அவர்களுக்கு அருளமத பேருரியை வழங்கி வருவது வழக்கமாக இருந்தது. ஆலய சபையில் தெய்வங்களுடன் உடனிருந்து பெறும் ஆச்சரியமான செவியுனை அருளமத உணனை அனந்தாயுதர்கள் அருந்தி எழுந்தி மகிழ்ந்த வண்ணம் அந்த நாளில் வந்தனர். அந்த அருட்பிரசாத ஞானப்பொழிவை கேட்டு அதிசயித்து பக்தி மயத்துடன் நின்று மெய்வை சாம்பணி அனந்தர் போன்றோர் சுக்லாம்பரதரும் போன்ற சோகங்களை சொல்லி நின்று ஆண்டவரை அப்பப்போது தோத்தரிப்பார்கள். இது தொடர்ந்து ஒருபுறம் மெய்வழி கடுவழி அனந்தர் போன்றோர் திருவாசத்துள்ள கோத்தும்பி பாடலை பாடி தோற்தரித்த வண்ணம் இருப்பார். மற்றொரு புறம் மெய்வி நட்சத்திரானந்தர் திருவிழப்பா தீர்க்க தரிசனத்தை கூறி மனமுருகி ஆண்டவர்களை போற்றி நிற்பார். இப்படி பல்வேறு சமயத்தோறும் ஆண்டவர்களின் திரு அவதாரத்தின் விசுரூபத்தை தரிசித்து தோற்றிருத்து கண்ணீர் மல்க ஆலயத்தில் தெய்வம் எதிரில் நின்ற வண்ணம் இருப்பார்கள். சபையில் முன்பாக
இப்படி இவர்கள் எல்லோரும் தழுத்தெழுத்த குறையில் உள்ளம் உருக தோத்தரித்து நிற்பது புதிதாக ஒருவருக்கு அதிசயமாக இருக்கும். ஆண்டவர்கள் இவருக்கு என்ன தலைக்கேற்றி வைத்திருந்தால் இவர்கள் இப்படி தோத்தரித்து நிற்பார்கள் என்று எண்ணத் தோன்றும். ஆண்டவர்களால் இவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஞான உண்மை வெளிப்பட்டுதான் இப்படி கதறி ஆனந்த பாஷ்யம் சொரிய கண்ணீர் மல்க நிற்கிறார்கள் என்று மனதில் திட்டமாக நினைத்து நாமும் இந்த இன்பத்தை ஏன் பெறக்கூடாது, அடையக்கூடாது என்ற உணர்வும் எண்ணமும் அவர் உள்ளத்தில் மேலோங்கி நிற்கும். சாலையில் நடைபெறும் வணக்க நிகழ்ச்சியில் அவர்களை ஆச்சரியத்தில் ஆட்களும். சாலையில் இரவு பூராவும் நிகழும் மெய்வழி வேத பாடல்களின் தேவகானமும் ஆரவாரமும் பாராவணக்கத்து ஒரே சீராகவும் முறையாகவும் மாறி மாறி விசில் குழல் எழுதும் சத்தமும் இரவு பெரிய வணக்கத்தில் திடமான எக்கால ஓசையும் ஆலயமணி ஒலிக்கும் நாதமும் துந்திவி முழங்கும் கோஷமும் எப்போதும் இரவு முழுதும் ஒலித்துக்கொண்டே இருப்பதும் இரவு முழுதும் மெய்வழி மக்கள் விழித்திருந்து இந்த தவ வணக்கங்களை நிகழ்த்துவதையும் சாலைக்கு புதிதாக வருபவர்கள் கவனித்து அதிசயிப்பார்கள். இது மட்டுமல்லாமல் சாலைக்கு வரை தரும் இந்த புதியவர்கள் மறுநாள் காலையில் அவர்கள் சாலையை சுற்றி பார்க்க செல்லும் போது நீராடுவதற்கு வசதியாக ஊரல் மலைச்சாரல் பக்கத்து அமைந்திருப்பதும் அங்கு உள்ள பாறைக்கு அனைவரும் செல்வதும் அமைதியான வனப்பகுதியாக இயற்கையில் சிந்தும் அந்த மலைச்சாரலில் உள்ள கழுகுபாறை போன்ற இடத்துக்கு மாலையில் எல்லாரும் காற்று வாங்க பலரும் சென்று உலாவி வருவதும் ஒரு அதிசய அற்புதமாக அவங்களுக்கு தெரியும். சித்தர்கள் வாழ்ந்த சித்தன்ன வாசல் மலைக்குச்சாலின் சித்தர்கள் வாழ்ந்த சித்தன்ன வாசல் மலைக்குகைச்சாலின் மறுவரும் தான் இந்த ஊரல்மலை ஞான பூமி அமைந்துள்ளது என்பதை அப்போது அறிந்து இவர்கள் அனைவரும் மேலும் வியப்படைவர். வருபவர்களுக்கு இது உலகம்தானா அல்லது வேறு உலகமா என்று சந்தேகம் கொள்ளும் அளவிற்கு அருள் பூமியாக நமது சாலை திகழத் தொடங்கியது. அன்றிலிருந்து கைலாயத்திலிருந்து சொர்க்கலோகமே இங்கு வந்து இறங்கிவிடப்பட்டது போன்று இந்த மலைவன காடகம் உருவாகி வந்து கொண்டிருக்கின்றது. காணூரல் மலைவன காணக காட்டுக்குள் காணூரல் மலைவன காணக காட்டுக்குள் தானும் மக்களும் பண்ண சாலை உண்டாக்கி பின் பிச்சைக்கு வந்தாரே வீழ்தடி பிச்சைக்கு வராரே. முத்திப்பேரு தொடரும். நமஸ்காரம்.